வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் அந்த வரிசையில் ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலனை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தலையான ராசியான மேச ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் ஆட்சி அடைகிற வீடு கால புருஷனுக்கு தலையான ராசி. உங்களுடைய ராசி நாதன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், நீச்சத்தன்மையில் இருக்கார். இந்த மாதம் ஃபுல்லாக கடைசியில் தான் அவர் சிம்மத்துக்கு உள்ளே போகிறார். 30ஆம் தேதி 22ஆம் தேதி வாக்கில் தான் அவர் சிம்மத்துக்கு போகிறாரு. அது வரைக்கும் நீச்சத்தன்மையாக இருக்கிறார். கிரக அடைவுகளை நம்ம முதலாவதாக பார்க்கலாம். முதலாவதாக சுக்கிரன் இந்த மாதத்தில் 1ஆம் தேதியில் உங்கள் ராசிக்குள்ளே வர்றாரு. புதன் 2ஆம் இடத்துல வர்றாரு. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் 1ஆம் தேதி ராசி இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரன் ஆட்சி அடைகிறாரு 4ஆம் இடத்துல. 5ல் கேது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி பகவான். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் கோச்சார நிலை. உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலாபலன் ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராசி நாதன் நீச்சத்தன்மை அடையக்கூடாது. நீச்சத்தன்மை அடைஞ்சாலே ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். தாயார் 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் தன் சுகம் தாயார் சுகத்தை குறிக்கக்கூடியது. தாயாருக்கு நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பயணத்து மூலிமா ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம் சார், அங்கே பிஸ்னஸ் ரீதியாக போகிறேன், அங்கே நான் போனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி தாயாருக்கு ஒரு மருத்துவ செலவுக்காக நம்ம அதை அந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு 4ஆம் இடத்து வாயிலாக உங்களுடைய ராசி நாதன் 4ஆம் இடத்துல நீச்சமாகறதுனால ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை ஏற்படும். குரு 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். காற்று ராசியில் இருக்கனால உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன் ஏற்படும். தைரிய வீரிய சுகஸ்தானம் போகஸ்தானம். அதில் உங்களோட பாக்யாதிபதி இருக்கும்போது கம்யூனிகேஷன்ஸ் தொலைத்தொடர்பு சகோதரர்களால் நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தும். பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதாரம் இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். 6ஆம் தேதி வரைக்கும் தான் புத பகவான் 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மிதுனமணிக்கு போகிறார். 6ஆம் தேதிக்கு மேலே மிதுனமணிக்கு போகிறார். அதனால் 6ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார். உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய 6ஆம் அதிபதி தனாதிபதி கூடி இருக்கும்போது தொழிலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்ஷன் நடக்கும். தொழில் மூலியமாக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். ஒரு இடத்துல தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படும். தொழிலில் டிரான்ஸ்ஃபர்ஷன் ஏற்படும். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல போகிறனால அந்த 6ஆம் தேதிக்கு மேலே அவர் 3ஆம் இடத்துக்கு போவார். 3ஆம் இடம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும். முயற்சி உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அந்த புதன் ஆட்சி பெறனால பாக்யாதிபதி அங்கே கூடியிருக்கும்போது சிறப்பான ஒரு தைரிய வீரியம் ஏற்படும். முயற்சினால் நல்ல ஒரு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. காதல் மூலிமா ஒரு அந்யுன்யமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இன்ப செய்தி நடக்கும். காதல் மனைவி கைகூடக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த காலகட்டம் நடக்கும். பொதுவாக கோச்சாரத்தில் சனியும் ராகும் சேரக்கூடாது. சனி ராகு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கார். ஒரு 1.5 மாதமாக ஒரு 2 மாதமாகவே உங்களுக்கு தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு திடீர்னு பார்த்த தொழிலை நீங்கள் கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சுக்கிரன் பாதிக்கும் போது தனாதிபதி
உங்களுடைய 7ஆம் அதிபதி பாதிக்கும் போது மனைவி கிட்ட சின்ன சின்ன குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு வம்பு வழக்கு ஏற்படுத்தியிருக்கும். அதிலிருந்து இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் வந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. ஏன்னு பார்த்தா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வர்றார். 4ஆம் அதிபதி சந்திர பகவான் ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருப்பார். அந்த நம்ம ராசின்னு குறிக்கிறது வந்து சந்திரனின் அடிப்படையில். உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கும்போது இந்த சுக்கிரன் வந்து அங்கே கூடும்போது மிக சுபத்துவம் அடையும். ராசி வந்து மிகவும் சுபத்துவம் அடையும். அதனால் நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. மனைவி மூலிமா அந்யுன்யமாக இருப்பீங்க. போன பிரச்சனை, இந்த ஒரு 2 மாதமாக நடந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. அது உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக அமையும். அதே மாதிரி கேது 5ஆம் இடத்துல இருக்கார். மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை வந்து பெருசாக பாதிக்காது. ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு பார்வையோட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபமாக மாறும். ஒரு பிளானட்டை வச்சு நம்ம கணிக்கக்கூடாது. 9 கோள்கள் தான் நம்மளை வந்து இயக்குது. அதனால் ஒரு பிளானட்டை வச்சு அதுக்கு உண்டான பலனை சொல்லக்கூடாது. 9 பிளானட்டோட நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்து அந்த அடிப்படையில் தான் நம்ம கணிக்கணும். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அயன சயன போக சுகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விரயஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கும்போது அது வந்து விரயத்தை தடுப்பார். வருமானத்தை வந்து கொஞ்சம் தடுப்பார். செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது வந்து உங்களுக்கு வந்து அவர் லாபாதிபதி அவரனால அந்த குருவோட வீட்டில் இருக்கிறனால ஆன்மீக ஸ்தலம், பயணம், தூர இடத்துக்கு போக முடியல சார், அது தடங்களாகவே இருக்குன்னா உங்களை போக வைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்படும். கோச்சாரங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது. இந்த சனி ராகு விலகி உங்களுக்கு படிப்படியாக விலகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரகண தோஷத்திலிருந்து அவங்க படிப்படியாக விலகிட்டு இருக்கும்போது ஒரு ஜூன் மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு எண்டில் வந்து ஒரு ரிலீஃப், பரிபூர்ண ரிலீஃப் உங்களுக்கு ஏற்படும். லாபத்தில் வந்து ராகு பகவான் குரு பார்வையில் வந்து அமையும் போது ஒரு சிறப்பான பலாபலன் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.